இங்கே அநேக பெற்றோர் உட்கார்ந்துருக்கிறீங்க. எங்கள் வீட்டில் இருந்த ஒரு சட்டத்தை நான் உங்களுக்கு சும்மா ஒரு சவாலுக்காக நான் சொல்கிறேன், பெருமைக்காக நான் சொல்லலை. எங்கள் அம்மா என்னையும் என் தம்பியையும் மிகவும் கண்டிப்பாக வளர்த்தாங்க. அதில் முக்கியமான கண்டிப்பு என்னன்னு சொன்னால், தினமும் காலையில் ஒரு வசனத்தையாவது நாங்கள் மனப்பாடம் செய்து ஒப்புவிக்காமல் அவர்கள் எங்களுக்கு காலை உணவு தரமாட்டார்கள். எத்தனையோ நாள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. பசிக்கும், கொஞ்சம் பிந்தி எழுதியிருப்பேன், ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணியிருக்க மாட்டேன். அடுப்படியில் போய் உட்காந்து தரையில் உட்காந்து சாப்பிடுவோம். அம்மா வந்து தோசை சுடுவாங்க. தோசையை சுட்டு எடுத்து என் பிளேட்டில் போடுறதுக்கு முன்னால் ஒரு கேள்வி கேட்பாங்க, பைபிள் படிச்சிட்டியா, வசனம் மனப்பாடம் பண்ணிட்டியான்னு சொல்லி. ஏமா போடுங்க, அதுக்கு பிறகுன்னு சொன்னால் இன்னும் போட வேண்டாம், நீ போ அப்படின்றவாங்க. எத்தனையோ நேரம் ஸ்கூலுக்கு நான் வந்து பட்டினியாக போயிருக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் அப்படியே உங்கள் பிள்ளைங்களை அனுப்புறீங்களா? பைபிள் படிக்கலை, ஜோமனில் முட்டு போட்டு பைபிள் படிக்கலை, ஜோமனில்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஸ்ட்ரிக்ட்னஸ் எல்லாம் நம்மகிட்ட உண்டா? எங்கே போச்சு? நம்ம தாத்தா பாட்டிலாம் நம்மகிட்ட அப்படி தானே இருந்தாங்க. ஏன் நம்ம அதை விட்டுட்டோம்? நாகரிகம் வந்துருச்சா நமக்கு நிறையா? நமக்கு அவங்களோட ஞானம் கூடிடுச்சுதா? நான் யோசிப்பேன், எங்கள் தெருவில் மற்றவங்கெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இல்லையே, எங்கள் அம்மா மட்டும் ஏன் எப்படி இருக்கிறாங்க அப்படிலாம் நான் நினச்சேன். ஆனால் இப்போ நான் வந்து எங்கள் அம்மா வந்து அப்படி எனக்கு தினம் ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணி, ஞாயிற்றுக்கிழமை வந்தால் இன்னும் பெரிய பிரச்சனை. ஞாயிற்றுக்கிழமை முழு சங்கீதமும் ஒப்பிக்கணும். சில சங்கீதம் 2 வசனம் ஒரே குஷி, பட் சில சங்கீதம் நீட்டிக்கிட்டே போகும். அது மட்டும் இல்லை, நான் ஆங்கிலிகன் சபையிலேருந்து வர்றேன். ஆங்கிலிகன் சபையில் என்னன்னு சொன்னால், அந்த சுருக்க ஜபம்னு ஒன்று உண்டு. ஜெப புஸ்தகத்தில் பேரு தான் சுருக்க ஜபம், அது நீண்ட ஜபம். அதை எடுத்தீங்கன்னா அந்த ஒரு சென்டென்ஸ் போகும் கமா செமிகோலன்னு போயிட்டே இருக்கும். நான் யோசிப்பேன், இதுக்கு போய் எப்படிடா சுருக்க ஜபம்னு பெயர் கொடுத்தாங்க நான் நினைப்பேன். அப்படி தான் நான் மனப்பாடம் பண்ணணும். இப்படி மனப்பாடம் பண்ணலைன்னா ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் சாப்பாடு கிடையாது. ஏன் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் சாப்பாடு ரொம்ப முக்கியம் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் தான் மட்டன் வாங்குவாங்க. அந்த ஒரு மட்டனுக்காக 6 நாள் காத்து கிடப்போம். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் தான் மற்ற நாள்லாம் வெறும் சாலை மீனும் வாழை மீனும் தான். ஸோ அந்த ஒரு மட்டனுக்காக காத்து கிடந்தா அன்னைக்கு பார்த்து இந்த சுருக்கு ஜெபம் மாட்டிக்குவோம். ஆனால் எங்கள் அம்மா யோசிச்சிருப்பாங்களா, ஒரு தேவனுடைய ஊழியக்காரனை நான் ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி? நாளைக்கு இவன் வந்து இப்போ பிரசங்க பீடத்தில் நின்று பிரசங்கம் பண்ணுவான், வசனங்கள் சரளமாக அவனுடைய இருதயத்திலிருந்து பொக்கிஷத்துலேருந்து வரணும், அதுக்கு நான் இப்போ அந்த பொக்கிஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு வைக்கிறேன்னு எங்கள் அம்மா நினச்சிருப்பாங்களா? நினச்சிருக்க மாட்டாங்க. உயிர்த்தெழுதின் காலையில் நான் எழுந்து, நீ வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் நான் சொல்கிறதுக்காக அந்த நாளுக்காக நான் காத்திருக்கிறேன். உங்கள் பிள்ளைங்க அப்படி சொல்ல முடியுமா அவங்கள பற்றி? நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு எதை பம்ப் பண்ணுறீங்க? நீங்கள் அவங்களுக்குள்ள எவ்வளோ டியூஷன், எவ்வளோ கோச்சிங்கு, எதை பம்ப் பண்ணுறீங்க? அகடமிக்ஸை பம்ப் பண்ணுறீங்க. பட் வாட் ஹேப்பன் டு த வேர்ட் ஆஃப் காட்? ஹவ் ஐ லவ் யுவர் லவ். நீ என்னுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். காட் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். பிள்ளைங்களை என்னையாவது மறங்க ஆண்டவரே, ஏன் என் பிள்ளையை மறக்கிறேன்னு சொல்கிறீங்க? ஏன்னா உன்னை அங்கே கை வச்சா தான் நீ வந்து சரியாக வருவ. God knows where to place his finger. You have forgotten my law, so I will forget your children. I gave you my law, but you considered it a strange thing. என் வசனத்தை உனக்கு எழுதி கொடுத்தேன், நீ ஆனால் நீ அதை அந்நிய காரியமாக எண்ணின. யாருக்கோ நினைச்சா, உனக்கு எழுதி கொடுத்தேன், உன் கையில் கொடுத்தேன் என்னுடைய வசனத்தை. எத்தனையோ பேருக்கு அந்த வசனம் அவங்களுடைய மொழியில் இல்லை, உனக்கு உன்னுடைய மொழியில கொடுத்தேன். பிறக்கும் போதே உனக்கு கையில பைபிள் இருந்துச்சு. எத்தனை மொழியாக்கங்களை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். எவனுக்கு அதிகமாய் கொடுக்கப்படுமோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். எவ்வளோ நேரம் நீங்கள் தினமும் நீங்கள் பைபிளோடு உட்காந்து நீங்கள் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் கூட, வார நாட்களில் 1/2 மணி நேரம் கூட ஒரு நாளைக்கு உட்கார்ந்து திருவசனத்தை தியானிக்க முடியாதவர்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையின் முக்கியத்துவ வரிசையை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். If you cannot spend even 30 minutes every day in the meditation of God's word, it is high time that you reprioritize your life. Your priorities are wrongly placed. You need to reset your priorities. Yes, God's word. My Bible says God has magnified his word above all his name. தம்முடைய எல்லா மகிமையின் பிரஸ்தாபத்தை பார்க்கலாம், வசனத்தை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். நம்ம அந்த இடத்த கொடுக்குறோமா ஆண்டுடைய வசனத்திற்கு? யோபு சொல்றான், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம். இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, நாட் த ஃபுட் தட் ஐ வாண்ட், மை நெசசரி ஃபுட். அது பேசிக் ஃபுட், நாட் ஸ்பெஷல் ஃபுட், ஒரு பேசிக் ஃபுட். அதாவது சாப்பிடாட்டா கூட நான் பரவாயில்ல, நான் ஏதோ என்ன பண்ணிடணும், அவருடைய வசனத்தை நான் வந்து தியானம் பண்ணிடணும்.